சற்று முன் தாவேகா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகல், விஜய் பிரதமரா, கடுப்பான ராகுல் காந்தி, அதிர்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர். அதாவது தமிழக அரசியலில் அடியெடுத்து வைத்து இப்போதுதான் ஆரம்ப கட்டங்களை கடந்து வரும் தாவேகா ஆட்சியை பிடித்து 100 நாட்களை கடந்துள்ளது. தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் பல கட்சிகளின் ஆதரவோடு சிறுபான்மை அரசாக வலம் வரும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த கட்சியின் அமைச்சர்கள் வெளிப்படுத்தும் தேசிய அரசியல் கருத்துக்கள் அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி உள்ளன. ஆட்சியை பிடித்து சில நாட்களே ஆன நிலையில் நாட்டின் அடுத்த பிரதமர் விஜய் என்ற தோணியில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஜெகதீஸ்வரி, ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் பேசி வருவது கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினிடையே கடும் கொதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தாவேகாவினரின் இந்த கருத்துக்கள் ரசிகர்கள் மன்ற மனநிலையே உள்ளது. தற்போதைக்கு அவர்களுக்கு எம்பிக்கள் கூட இல்லை. காங்கிரஸ் கட்சி மட்டும் ஆதரவு அளிக்காவிட்டால் தற்போதைய அரசியல் சூழலை மாறியிருக்கும் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் காங்கிரஸ் மற்றும் தாவேகா இடையான கூட்டணியில் ஆரம்பத்திலேயே விரிசல் விழத் தொடங்கி உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கும் சூழ்நிலையில் தற்போதைய பிரதமர் வேட்பாளர் குறித்து பேசுவது தேவையற்றது என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாகவே உள்ளது. அரசியலை பொறுத்தவரை தாவேகா இன்னும் பலத்த அடிகளுடன் தன் வேர்களை முழுமையாக பரப்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தமிழகத்திலேயே இன்னும் முழுமையாக காலூன்றாத நிலையில் தேசிய அளவிலான இலக்குகளை இப்போதே முன்னெடுப்பது முதிர்ச்சியற்ற செயலாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. முதலில் தமிழ்நாட்டில் நல்லாட்சியை வழங்குவதன் மூலமும் இடைத்தேர்தல்களின் தன் பலத்தை நிரூபிப்பதன் மூலமே அந்த புகழ் நாடு முழுவதும் பரவ முடியும். மேலும் அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் உள்ள ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கங்களாக மாற்றி வெற்றியடைவது ஒரே நாளில் நடந்துவிடக்கூடிய காரியமல்ல. எனவே தேவையில்லாமல் தேசிய அரசியலை பேசி தற்போதைய கூட்டணியில் குதர்க்கத்தை ஏற்படுத்தி அதுவே கட்சிக்கு பின்னடைவாக மாறிவிடாமல் பார்த்து கொள்வது தாவேகாவின் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமானதாகும். இன்னொரு புறம் விஜய் பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்தப்பட்டால் பாஜகவிற்கு எந்த பயமும் இல்லை. யாராக இருந்தாலும் மோதி பார்க்க மோடி தயார்தான் என்கின்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. ஆனால் பெரும் நஷ்டம் ராகுல் காந்திக்கு தான். கடைசி வரை அவருடைய பிரதமர் கனவு நினைவாகாது போல. விஜயை ஆதரிக்கவும் முடியாமல் எதிர்க்கவும் முடியாமல் ராகுல் காந்தி திணறப் போகிறார் என்பதுதான் உண்மை. ஒரு கட்டத்தில் விஜயை அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, சந்திரசேகர் ராவ், பினராயி விஜயன் ஆகியோர் ஏற்றுக்கொள்வார்கள். ராகுல் காந்திக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மட்டும்தான் சிக்கல். தமிழக அரசியலில் விஜயின் எழுச்சியை தொடர்ந்து 2029 நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து புதிய அரசியல் கணக்குகள் பேசப்பட தொடங்கி உள்ளன. குறிப்பாக விஜய் தேசிய அரசியலில் பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்தப்பட்டால் அந்த போட்டி பாஜகவிற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்காது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்திக்கு தான் மிகப்பெரிய சவாலாக மாறலாம் என்ற கருத்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் உலா வருகிறது. சமீபத்தில் தாவேகா தரப்பிலிருந்து 2029 விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்த வேண்டும் என்ற குரல்கள் வெளிப்படையாக எழுந்துள்ளன. விஜயை எதிர்த்து மோடி நேரடியாக களமிறங்கினாலும் பாஜக தன்னுடைய தேசிய அமைப்பு, பல மாநிலங்களில் உள்ள வாக்கு வங்கி, கூட்டணி பலம் ஆகியவற்றை நம்பிய தேர்தலை சந்திக்கும். விஜயின் அரசியல் செல்வாக்கு தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வெளிப்பட்டிருக்கிறது என்றாலும் அதை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வது அடுத்த கட்ட சவாலாக இருக்கும். அதனால் விஜய் வந்துவிட்டார் என்றாலே பாஜக பயந்து விடும் என்று சொல்வதை விட 2029 வரை விஜய் எவ்வளவு வேகமாக தன்னுடைய கட்சி அமைப்பை விரிவுபடுத்துகிறார் என்பதுதான் முக்கியம். ஆனால் காங்கிரசுக்கு கணக்கு இன்னும் சிக்கலானதாக மாறலாம். ராகுல் காந்தி நீண்ட காலமாக பிரதமர் பதவிக்கான முக்கிய எதிர்க்கட்சி தலைவராக பார்க்கப்பட்டும் வருகிறார். அந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய முகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்தால் விஜயின் பெயர் முன்னிலைக்கு வருவது ராகுலின் அரசியல் இலக்குக்கு நேரடி போட்டியாக மாறும் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் தாவேகா இடையான அரசியல் நெருக்கம் ஏற்கனவே புதிய விவாதங்களை உருவாக்கி உள்ளது. ஒருபுறம் விஜயை எதிர்க்க முடியாமல், மறுபுறம் அவரை முழுமையாக ஆதரிக்கவும் முடியாமல் காங்கிரஸ் தடுமாறும் சூழல் உருவாகுமா என்பதும் பேசப்பட்டு வருகிறது. காரணம், தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான பெரிய கூட்டணியை உருவாக்க காங்கிரசுக்கு பிராந்திய கட்சிகளின் ஆதரவு அவசியம். அதே நேரத்தில் விஜய் போன்ற புதிய தலைமுறை அரசியல் முகம் வேகமாக வளர்ந்தால் எதிர்க்கட்சிகளின் பிரதமர் முகம் யார் என்ற கேள்வியை மீண்டும் திறக்கப்படலாம். தமிழகத்தில் விஜயுடன் இணைந்து செயல்பட காங்கிரஸ் எடுத்த முடிவும் இந்த விவாதத்திற்கு கூடுதல் அரசியல் பரிணாமத்தை கொடுத்துள்ளது. அடுத்ததாக உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் பிராந்திய தலைவர்கள் விஜயை தேசிய அளவில் ஏற்றுக்கொள்வார்களா என்பது முக்கியமான கேள்வியாகவே எழுந்து வருகிறது.
அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, சந்திரசேகர் ராவ், பினராயி விஜயன் போன்ற தலைவர்கள் அரசியல் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரி இல்லை என்பதால் அவர்களுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் விஜயை ஆதரிப்பார்களா என்று இப்போதே கூற முடியாது. ஆனால் தேர்தல் கணக்கு மாறும் போது யார் பாஜகவை வீழ்த்த முடியும் என்ற கேள்வியே கூட்டணி அரசியலில் முக்கியமாகிவிடும். அந்த இடத்தில் விஜய் தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகமாக வளர்ந்தால் அவருடைய அரசியல் எடை கணிசமாக அதிகரிக்கலாம். எப்படி பார்த்தாலும் 2029 தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதால் விஜய் இப்போதே பிரதமர் வேட்பாளர் என்று முடிவு செய்துவிட முடியாது. ஆனால் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு தேசிய அரசியல் குறித்த பேச்சுக்களும் வேகம் எடுத்துள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனால் அடுத்த 3 ஆண்டுகள் விஜய்க்கு மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கும். பாஜகவிற்கு சவால் விடும் அளவுக்கு விஜய் வளர்கிறாரா? காங்கிரசின் பிரதமர் கனவுக்கு போட்டியாக மாறுகிறாரா? அல்லது கூட்டணி அரசியலின் புதிய மையமாக உருவெடுக்கிறாரா? 2029 தேர்தல் நெருங்க இந்த கேள்விக்கான பதில்கள் இன்னும் தெளிவாகும். இன்னொரு புறம் விஜய்க்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலத்த எதிர்ப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நகர்வுகள், காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணி நிலைப்பாடுகள் குறித்து ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதங்களை கிளப்பி உள்ளன. பிரதமர் பதவி ஆசையும் காங்கிரசின் எதிர்ப்பும். தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் பிரதமராக வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருவதை காங்கிரஸ் கட்சி சகித்துக் கொள்ள தயாராக இல்லை. காங்கிரஸ் தேசிய தலைவரான ராகுல் காந்தியை கடந்து பிரதமர் பதவிக்கு விஜய் வர வேண்டும் என்று அந்த கட்சியினர் பேசுவது மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை பெருமளவில் கோபப்படுத்தி உள்ளது. தமிழகத்தின் முதலமைச்சர் பதவி வரை எதை வேண்டுமானாலும் விஜய் இலக்காக கொள்ளலாம். ஆனால் பிரதமர் பதவி என்பது தங்களுடைய எல்லைக்குள் வரக்கூடியது என்பதில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது. அத்துடன் காங்கிரஸ் இல்லாத சூழ்நிலையில் பாஜகவே வெற்றி பெறும் என கூறி தாவேகாவை அந்த கட்சி தொடர்ந்து விமர்சித்தும் வருகிறது. மத்தியில் ஆளும் பாஜக தேசிய அளவில் தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லாமல் பலவீனப்பட்டும் வருகிறது. மத்திய அரசு பலவீனமாக இருப்பது மாநில கட்சிகளுக்கும் தாவேகா போன்ற புதிய கட்சிகளுக்கும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி உள்ளது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் செய்தது போல தேசிய அளவில் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ளவே விஜய் முயற்சிக்கிறார். இருந்தாலும் தேசிய அளவில் பிரதமராக உயர்ந்த சூழல் வருவான தேவகவுடா அல்லது ஜெய்கே குஜரால் போன்றவர்களுக்கே அதிக காலம் ஆட்சியை தக்க வைக்க முடியவில்லை என்பது நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அமைப்பு வீதியில் இறங்கி போராடும் துணிச்சலை கொண்டுள்ளன. ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை களத்தில் இறங்கி போராடுவதை விட விஜய் அவர்களை ஆதரிப்பதுதான் மட்டுமே தங்களுடைய அரசியலை முடித்துக் கொள்கிறது. போராட்டங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதன் பெருமைகளில் பங்கு கேட்டு செல்வதை தவிர்த்து களத்தில் நின்று செயலாற்றும் வல்லமை அந்த கட்சியிடம் குறைவாகவே காணப்பட்டும் வருகிறது. தற்போதுள்ள கூட்டணி கணக்குகள் இயல்பானது இல்லை என்பதால் இது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் நினைத்தால் ஆட்சியை வீழ்த்த முடியும் என்ற போதிலும் ஆட்சி கவிழ்ந்து உடனடியாக தேர்தல் வந்தாலும் கூட திமுக அல்லது அதிமுகவால் ஆட்சியை மீண்டும் பிடிக்க முடியாத சூழலே நிலவி வருகிறது. தாவேகா ஆட்சி நிர்வாகத்தில் செய்யும் சிறு தவறுகளும் சாமானிய மக்களை அதிருப்தியடைய செய்யும் நகர்வுகளும் தொடரும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலை அதிகரிக்கும் என்றும் அதற்கு பின்னரே பிற முக்கிய கட்சிகள் அடுத்த கட்ட முடிவை எடுக்கும் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தாவேகா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகல் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.